ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லால் சலாம் மூவியோட ரிவ்யூன்னு சொல்ல முடியாது, என்னுடைய ஒப்பீனியன். அதாவது எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா, மக்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல வருது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் எழுதி இயக்கிய ஏஆர் ரகுமான் இசையில் விஷ்ணு விஷால், விக்ராந்த், கே.எஸ். ரவிக்குமார், செந்தில், தம்பிராமையா, நிரோசா, லிவிங்ஸ்டன் மற்றும் இவர்களுடன் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் லால் சலாம். 1993 நடக்கிற மாதிரி இந்த படத்தை வடிவமைச்சிருக்காங்க. ஹிந்து முஸ்லீம் இரண்டு சமூகமும் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்கங்கிறத காட்டிட்டு, விளையாட்டு வினயமாகும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஹிந்து முஸ்லீம் ரெண்டு சமூகத்துக்கு இடையே நடக்கிற விளையாட்டு போட்டினால் ஏற்படுற சண்டை சச்சரவு, அது பின்னாடி எப்படி மத கலவரமாக மாறுதுங்கிறது தான் இந்த படத்தோட கதை. விஷ்ணு விஷால், விக்ராந்த் ரெண்டு பேருமே அவங்களோட ஆக்டிங் பக்காவாக பண்ணிடுறாங்க. அவங்க மட்டும் இல்லை, அதில் நடித்த எல்லாருமே அவங்க ரோலை சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் முக்கியமான கேரக்டரான மொய்தீன் பாய் கேரக்டரில் மும்பையிலே பெரிய பிஸ்னஸ் மேனாக வருவர் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். மும்பைனோடனே காலா படம் மாதிரி நினைக்காதீங்க, தலைவர் இதில் வேறு லெவல்னு சொல்ல முடியாது, வேறு ரகத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றம்னு சொன்னாங்க. பட் ஆனால் அப்படி இல்லை, நான் கூட விக்ரம் படத்தில் கடைசியில் சூர்யா வருவாருங்களே, அந்த மாதிரி நினச்சி தான் போனேன். பட் ஆனால் பழைய சோறு தானே போட போகிறாங்க, எப்படி இருந்தால் என்ன அப்படின்னு நினச்சி போய் பிரியாணி கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. படத்தோட தூணுன்னு கூட சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் தலைவர் வந்து படத்தோட தூணுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு படத்தில் அவரோட கேரக்டர் இருக்குது. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டு என்னென்னு பார்த்தோம்னா ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தலைவர் தான். உண்மையிலுமே தலைவருக்காக தான் நான் படத்துக்கு போனேன். அவரோட ஆக்டிங் நீங்கள் போய்ட்டு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட்டுன்னு பார்த்தோம்னா ஏஆர் ரகுமான் இசை. அதில் இருக்கிற எல்லா பாட்டுமே ஹிட்டு தான். முக்கியமான ஒரு 2 பாட்டு சொல்கிறேன். தேர் திருவிழா அந்த சாங்கும், தேனிசை தென்றல் தேவாவோட குரலில் ஒரு பாட்டு இருக்கும். அந்த 2 பாட்டுமே எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. தலைவர் வர எல்லா இடத்துலையுமே ஒரு பிஜிஎம் ஒன்று போட்டிருப்பார் ரகுமான், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. 3வது பாயிண்ட்டுன்னு பார்த்தோம்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான். அவங்களோட 4வது படம். ஃபஸ்ட்டு வந்து 3, 2 வைரஜா வை, 3வது வந்து மாரியப்பன்னு ஒரு படம் எடுத்தாங்க, அது ரிலீஸ் ஆச்சா என்னன்னு தெரில. 4வதாக லால் சலாம். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் விஷ்ணு ரங்கசாமி, அவருக்கும் இதான் 4வது படம். அண்ணனுக்கு ஜெய், செல்ஃபி, வெள்ளை யானை, லால் சலாம் தான் 4வது படம். இன்னொன்று முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த லால் சலாமோட ஸ்டோரி ரைட்டர் விஷ்ணு ரங்கசாமி தான். அதே மாதிரி இந்த படத்தோட எடிட்டர் பிரவீன் பாஸ்கர், அவருக்கும் இதான் 4வது படம். இதுக்கு முன்னாடி அழகு குட்டி செல்லம், புர்கா, கெட்டவனு பேர் எடுத்த நல்லவண்டா, லால் சலாம் தான் 4வது படம். ஒரு முக்கியமான விஷயம், இது சொல்லாமல் என்னன்னு தெரில, எத்தனை பேர் நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து சங்கின்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாருக்குமே நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. அவரு கொடுத்துருக்காருன்னு சொல்கிறத விட ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தோம்னா, என்னோடய ஒப்பீனியன், எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன். ஸ்டோரி வந்து கொஞ்சம் பழைய ஸ்டோரியாக இருக்குது. அப்புறம் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. இந்த படத்தோட டியூரேஷன் பார்த்தோம்னா 2 மணி நேரம் 43 நிமிடங்கள். ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, செகண்ட் ஹாஃப் விறுவிறுப்பாக போகுது. மொத்தத்தில் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, பழைய கதையாக இருந்தாலும் இப்போது இந்தியாவில் நடக்கிற அரசியலை மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த படம் பார்க்கலாம். நன்றி.